ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிடுங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம். மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டு இருக்கிறேன். அதை மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லிடுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் வந்து நீங்கள் ஷேகர் ப்ரீஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணா பாருங்க. கடைசி ஸ்கிப் பண்ணா பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டயலாக் வரும். அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி மீடியாவில் வந்து போய்க்குங்க. அது பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை நானே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துங்க. இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே போதும். லிரிக் எல்லாமே நானே டைப் பண்ணி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ ஆட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கன் பார்த்து வரும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பீக்கர் ஐக்கானில் வந்து போய்க்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து இருக்கும். இது வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜஸ் வந்து எப்படி 1 by 1 ஈஸியாக ஆட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தால ஏரோக்கும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணுங்கள். ஏரோவை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து 1 by 1 ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை வந்து கொடுத்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துட்றேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகும். உங்களுக்கு அப்போவுமே இன்னுமே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போங்க. இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் இந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இமேஜ் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி இமேஜை கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இமேஜை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு அகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. இமேஜ் ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். அகைன் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இதில் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 3 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 3 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் இப்போ 3 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து சிசி யூஸ் பண்ண போகிறோம். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இமேஜோட குவாலிட்டி இன்னுமே செம்மையாக இருக்கும். எங்கேருந்து காப்பி பண்ண போகிறேன் நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருப்பேன். ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும் ப்ளஸ் சிசி இருக்கும். அதில் இருக்கிறது ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்க போதும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்கும். லெஃப்ட் சைட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த 3 லேயரையுமே.
அந்த ஐ ஐக்கான் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதுக்கு பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த ப்ளூ கலர் 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதாவது பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ப்ளூ லேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க, அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் அப்படி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 3 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும்போது எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. எல்லா இமேஜையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஷேக் அப்படி வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, எகைன் ஷேக் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அந்த சிசிக்கு கீழே அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்க, அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. ஓகே, நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். 3 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் அப்படி வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நம்ம என்ன டுட்டோரியல் வீடியோ வந்து மேக் பண்ணணும்னு சொல்லி அதே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு ஃபைனலாக. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தால ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இது வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.